முக்காடு நேயர்களே, மசனக்குடியில ஒரு குட்டி யானை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம செத்து போயிருச்சு. முக்காடு நேயர்களே, செத்து போயிருச்சு. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த மனுஷர்களுக்கு தண்ணி குழாய் போட்டு மலையில குடியிருந்தா கூட, மலையில ஒரு கிராமம் இருந்தா கூட அரசாங்கம் அங்க குழாயை போட்டு அங்க தண்ணியை வந்து கொடுக்குறாங்க. கிராமத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி குடிநீர் பாதையை மனிதர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஆனா இந்த விலங்குகளுக்கு என்ன பண்ணும்? இந்த வெயில் காலத்துல என்ன பண்ணும்? அங்கங்க மலை பாம்புகள் விஷ பாம்புகள் எல்லாம் ஏன் வீடு தேடி வருது? அங்க தண்ணி தாகம், அங்க தண்ணி இல்ல, குளிர்ச்சி இல்ல, எல்லாம் இங்க நம்ம வீடு தேடி வர. நம்ம கிட்ட தான் அந்த தண்ணியெல்லாம் நம்ம ஆக்கிரமித்து வச்சிருக்கோமே, எல்லா தண்ணியும் நாம எடுத்து குடிச்சிட்டு நம்ம பயன்படுத்தி இருக்கோமே. அப்ப விலங்குகள் என்ன பண்ணும்? ஒரு குட்டியான அதுக்கப்புறம் விலங்குகள் தண்ணி இல்லாம சாகுது. வெயில் காலம் வந்தா உலகம் ஃபுல்லாவே மனிதர்களோட ஆக்கிரமிப்பு இருக்கிறதுனால வெயில் காலத்தை இங்க நம்ம தமிழ்நாட்டில் மசனக்குடியில ஒரு குட்டியான செத்து போச்சு. முக்காடி நேயர்களே, அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சியில ஒரு டைம், அதாவது நான் வந்து நீர்களுக்கு மாநாடு நடத்துறேன், அதுக்கு விவசாயத்துல கடல் மாநாடு, அந்த மாநாடு நடத்துற போது எல்லாரும் கேலி பண்ணி சிரிச்சோம். இப்ப பாத்தீங்களா, யானைகள்லாம் சாகுது. அதை சாகும்போது இப்ப சிரிங்க மக்களே. முக்காடு நேயர்களே, நான் என்ன சொல்லிக்க அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டோட நோக்கம் என்னமோ எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், ஒருவேளை அது இதுவா தான் இருக்கும். நாம எப்படி குடிக்கிறது தண்ணி எல்லா நிலங்களையும் தாண்டி லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி நாம பைப்பு போட்டு மனிதர்களுக்கு கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி வன விலங்கு காட்டுக்குள்ள பைப்பு போட்டு ஏதாவது ஒரு தொட்டி கட்டி அங்க வந்து ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கு பக்கத்துல தொட்டி கட்டி விலங்குகளுக்கும் தொட்டி கட்டி தண்ணியை பீச்சி பாய்ச்சி அடிக்கணும். அங்க வந்து தொட்டி கட்டி அந்த தொட்டி வந்து தண்ணி நிரம்பியே இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்பதான் விலங்குகள் மனிதர்களை தேடி வராது. அந்த காட்டுக்குள்ளே தண்ணிலாம் இருக்கும். மனிதர்கள் எப்படி தண்ணி அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி விலங்குகளுக்கு ரெடி பண்ணி தரணும். ஏன்னா நாம தானே அந்த தண்ணியெல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறோம். விலங்குகள்ட்ட இருந்து இயற்கையை கொள்ளையடிக்கிற நாம அந்த இயற்கை உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கு வழி என்னன்னா, இதுதான் முக்காடு நேயர்களே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு